நீங்க கட்ட பணத்தோட அதுக்கான போனஸையும் சேர்த்து உங்க அக்கவுண்ட்ல தங்கமாவே கிரெடிட் பண்ணிடுவோம். 11 மாசம் முடிவுல உங்களுக்கு பிடிச்ச நகையை வாங்கிக்கலாம். டிஜி கோல்டு, இது டெய்லி கோல்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு பத்தி தான் தலைவர் விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27ஆம் தேதி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கான ஆயத்த பணிகள் தீவிரமா ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா தொண்டர்களும், அதாவது விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தீயா வேலை பார்த்துட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க கொடி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பஸ்ஸுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுலேருந்து, ஃபுட்டுக்கு பிளான் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பக்காவாக பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட பனையூர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு புஷி ஆனந்த் தலைமையில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. அதாவது இப்போதைக்கு கரண்ட்டில் யார் யாரெல்லாம் பொறுப்பாளராக போட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடக்க போகுது. இந்த ஒரு மாநாட்டுக்கு ஒரு 28 டீமை பிரித்து வச்சு அந்த 28 டீம் மூலமாக அந்த ஒரு மாநாட்டை ஒருங்கிணைக்க விஜய் பிளான் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு செய்திகள் வெளியாக இருக்குது. இதுக்கு எல்லாமே விஜய் தான் மூளையா, இல்லை புஷியானந்த் சொல்லி விஜய் செய்கிறாரா, இல்லை விஜய் சொல்லி புஷியானந்த் செய்கிறாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னுமே நம்மளுக்கு தெரியாத சஸ்பென்ஸ் ஃபேக்டராக தான் இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கட்சி இருந்துச்சு, ஒரு பெரிய கட்சியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஒரு கட்சி என்ன ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி திருச்சி விஜய் ரசிகர்கள்லாம் பண்ணது ஒரு மாசான ஒரு சம்பவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், விஜய் தமிழகத்தின் வாரிசே அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு போஸ்டர் ஒன்று அடிச்சிருந்தாங்க. அது எல்லா கட்சியுமே கொஞ்சம் பயப்பட வச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரும் அண்ணாவும் தமிழகத்துக்கு பொதுவானவங்க. எம்ஜிஆர் கூட நீங்கள் விட்டுருங்க, அது இப்போ அவங்கள இப்போ ஒரு கட்சிக்காரங்க சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப பெரியாரையும் அண்ணாவையும் இங்கே இருக்க எல்லாருமே கொண்டாடுவாங்க. டெஃபினட்டாக ஒரு சிலரை தவிர்த்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கொண்டாடுறது கிடையாது. ஒரு சில முரண்பாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தனிப்பட்ட காரணங்கள்னு இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த பெரியாரையும் அண்ணாவையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பேசு பொருளாக இருக்குது. அது இல்லாமல் அவர் இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் பெரியாரோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நினைவிடத்துக்கே போயிட்டு அஞ்சலி செலுத்தினது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. எதிரில் இருக்க கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சிச்சோ என்னப்பா இவர் இப்படி பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு திருப்பி ஒரு திராவிட கட்சி வேணவே வேணாம், தேசிய கட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பொங்கி எழுந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு சில பேர் இது நல்ல விஷயம், பெரியார் இல்லாமல் இங்கே யாரும் அரசியலே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி விஜய் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் சார்ந்த விஷயங்கள், சமூக நீதி சார்ந்த விஷயங்கள், இருமொழி கொள்கை, தமிழ்நாடுன்ற பேர், தமிழ் மகன், அதாவது இந்த தமிழ் தேசிய வழி, தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில், ஒரு சில பார்ட்டிஸ் இருக்குது. அந்த ஒரு வகையான விஷயங்களையும் கையில் எடுக்கிறாரு. திராவிடம் அரசியல் பேசிய சமூக நீதி விஷயங்களையும் விஜய் கையில் எடுக்கிறாரு. இதை தாண்டி சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளையும் விஜய் வந்து அப்பப்போ கையில் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. குறிப்பாக இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒரு இளம் சிறுமின்னு தான் சொல்லணும், இளம் பெண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு சிறுமி வந்து மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அவங்களோட வீட்டில் இருக்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்காங்க. இது மாதிரி சமூக ஆர்வலர்கள், அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் திரளாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடிகளும் பறந்துக்கிட்டு இருக்கு. பர்த்டே ஃபங்க்ஷன்லேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தாவகேவோட அந்த ஒரு கொடி கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பேனர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொடி கலரை தான் பாவம் நாம் தமிழ் கட்சியினரும் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக தாவக அப்படின்றத எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தாவேக்காக்கு என்னென்ன சிக்கல்லாம் இருக்குது, இந்த ஒரு மாநாடு நடத்திட்டா விஜயால் வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாநாட்டுக்கு ஆள் சேர்க்கறது இருந்து இதை தாண்டி அந்த மாநாட்டில் அவர் என்னென்னலாம் பேச போகிறான்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த மாநாடு டேட் அக்டோபர் 27 அவர் அனௌன்ஸ் பண்ணி இந்த டேட்டே ஒரு மாதம் கழிச்சு இருக்க மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ டிலே, கட்சி ஆரம்பிச்சது 2/2/2024 அப்படி இருக்கிறப்ப ஒரு 8 மாதம் ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. விஜய் அவரோட கொள்கையை சொல்லணும், அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கொஷின்ஸ் இருந்துச்சு. விஜய் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயணிக்க போகிறார், என்ன கொள்கையை கையில் எடுக்க போகிறார், இதை தாண்டி என்ன ஒரு செயல் திட்டம் வச்சிருக்காரு, என்ன ஒரு ஆக்ஷன் பிளானே இல்லாமல் வெறும் கட்சி எல்லாரும் மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ண போகிறாருன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் டிஆர், பாக்கியராஜ், விஜயகாந்த்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சினிமா துறையிலேருந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் பல பேரோட கட்சி இப்போ காணாமல் போயிடுச்சு. இன்னுமே தேமுதிக நடிச்சிருக்கு. விஜயகாந்த் அவர்கள் புகழ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடிச்சிருந்த விஜயோட படத்துலையுமே விஜயகாந்தை ஒரு சின்ன ஒரு சீனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெருமையாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இந்த ஒரு பொலிட்டிக்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வி பல பேர்கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டெஃபினட்டாக ஷைன் ஆவார், அவருக்கு பாலிடிக்ஸ் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது. அதை தாண்டி அவர் பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்களில் அவர் பேசியிருக்காரு. குறிப்பாக இலங்கை தமிழர் பிரச்சனை வந்தப்போ
விஜய் பேசியிருந்தாரு, மீனவர்கள் பிரச்சனைக்கு பேசியிருந்தாரு, நீட் விஷயத்துக்கு பேசியிருந்தாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பல பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அனிதாவோட மரணத்துக்கு நேர்ல போயிருந்தாரு. அப்ப அவர் அரசியல் பத்தின எந்த ஒரு இதுவுமே சொல்லாம தான் இருந்தாரு. இதை தாண்டி பல சலசலப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்துல இருந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ராகுல் காந்தி சந்திச்சு பேசியிருந்தாரு. ராகுல் காந்தி சொல்லி தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரியான செய்திகள்லாம் இருக்கு. ஒரு சில பேர் பாஜகவோட மோடி சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொல்றாங்க. அது இல்லாம நடுவுல இந்த இந்த ஒரு டிகேட்ஸ்குள்ள பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ராகுல் காந்தியை சந்திச்சிருக்கார். மோடியவும் சந்திச்சிருக்கார். இப்போ யார் சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. மேபி சந்திக்கிறது ஒரு அரசியல் ரீதியான, ஒரு நட்பு ரீதியான விஷயங்களா இருக்கலாம். மேபி ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர், இங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்க மிகப்பெரிய ஒரு சோஷியல் ஃபிகரா தான் விஜய் இருக்காரு. குறிப்பா ஒரு மிகப்பெரிய ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குற ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிற ஒரு நடிகரா தான் விஜய் இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு பீக்கான ஒரு டைம், அந்த ஒரு பீக்கான ஒரு டைம்ல எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அரசியலுக்கு வரதுன்றது மிகப்பெரிய விஷயம். அதை தான் நம்ம எல்லாருமே முதல்ல முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி வர விஜய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு திட்டம் வச்சிருக்காரு, எந்த ஒரு திட்டமே இல்லாம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இருக்கிற எல்லாத்தையும் திறந்துட்டு அரசியலுக்குள்ள வரதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நைட் மேரா தான் இருக்கும். ஆனா அப்படி ஒரு நைட் மேரா தான் வந்து விஜய் கொடுத்துருக்காரு. ஏன் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் ஏன் வராரு? அப்படி விஜய் வந்து என்ன பண்ண போறாரு அரசியல்ல அப்படின்ற ஒரு சில கேள்விலாம் இருக்கு. அதை தாண்டி இது எல்லாத்தையும் ஒருத்தன் விட்டுட்டு வரானா, அவன்கிட்ட டெஃபினட்டா ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானை வச்சு அவன் டெஃபினட்டா தமிழ்நாட மாத்தி காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாரர் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அப்படி என்ன பிளான் வச்சிருக்காருன்றதை நம்ம டெஃபினட்டா வெயிட் பண்ணி பார்க்கணும். இதற்கெல்லாம் முன்னாடி விஜய்க்கு என்னென்ன சவால்லாம் இருக்குன்னு நம்ம நிச்சயமா பார்த்தே ஆகணும். அதுல என்னென்ன சவால்ல முக்கியமான ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவது. ரசிகர்களை தொண்டர்களா அவங்க மாற்றுவதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா தான் இருக்கும் விஜய்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் அப்படின்றது அந்த ஒரு படத்த கொண்டாடிட்டு, அந்த ஒரு பாட்ட கொண்டாடிட்டு, அந்த ஒரு 1 நாள், 2 நாள் அந்த கலகலப்பு, மேபி அந்த 1 மாசம், 2 மாசம் அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஒரு இதோட கிரேஸோட முடிஞ்சிரும். ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றணும்னா, விஜய் சொன்ன விஷயத்த அவன் போயிட்டு அவன் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட, அவன் தெருவுல இருக்கிறவங்க கிட்ட, அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, இத மாரி எல்லார்கிட்டயும் அவன் போய் சொல்ல வேண்டியது இருக்கும். அத தாண்டி ரசிகனா வந்து பார்த்தீங்கன்னா, முரண்பாடுகள் நெறையா இருக்கலாம். மேபி தர்க்க ரீதியான விஷயங்கள், இது என் தலைவன் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா, தொண்டனா இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தலைவன் சார்ந்த தலைவன் செய்யும் தவறுகளுக்குமே இவன் பொறுப்பா பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சமூகம் சார்ந்த சிக்கல்கள அந்த தொண்டர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா பல இடங்கள்ல சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து சரியான ஒரு அரசியல் புரிதல் இல்ல. மேபி விஜய் நம்பி நீங்க கட்சியில சேர்றீங்க. விஜய் சப்போஸ் வேற யாரு கூடயாவது கூட்டணி வச்சுட்டா என்ன பண்ணுவ? நீ அதுக்கு முன்னாடி ஏன் அரசியல் பேசுற? அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் இப்போ சின்ன சின்ன பசங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எத பண்ணணும், பண்ணக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் பாதி பேருக்கு தெரியறதில்ல. இந்த கொடி ஏத்துறதுலேருந்து பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் வேணும். எக்ஸிஸ்டிங்கா அந்த இடத்துல கட்சி வச்சிருக்கேன், எக்ஸிஸ்டிங்கா அந்த இடத்துல ஆட்சியில இருக்கிறவன் டெஃபினட்டா பிரச்சனை பண்ணுவான். ஒரு கொடி ஏத்துறதுக்கோ, ஏதோ ஒரு ஃபங்ஷன் பண்றதுக்கோ எல்லாமே என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். இல்ல நீ இத பண்ணக்கூடாது. இல்ல பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு கலாட்டாவோ, பிரச்சனையோ பண்ணுவானுங்க. ஸ்பீக்கர் கட்டக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை வரும். நம்ம நினைச்சிருவோம் சிட்டில இருக்கோம், ஓகே இதெல்லாம் யாராவது கேட்க போறாங்களா? சும்மா ஏதாச்சும் ஒண்ணு கட்சிக்காரங்க மேல ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிராமத்துல கொஞ்சம் நார்த் தமிழ்நாடுலேருந்து கொஞ்சம் உள்ள போணும். ஒரு சில நார்த் தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனைலாம் இருக்கு. பேனர் வைக்கிறதுலேருந்து, கொடி வைக்கிறதுலேருந்து எல்லாமே பிரச்சனை இருக்கு. என் ஏரியால எப்படி அந்த கொடி பறக்கலாம்னு சொல்லிட்டு சண்டை போடுற கட்சிக்காரங்கலாம் இருக்காங்க, கவுன்சிலர். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம கரண்ட்டை கட் பண்ணி விடுறது, வீட்டு வாசல்ல இருக்க வண்டியை பஞ்சர் பண்ணி விடுறது, ட்ரைனேஜ் கட் பண்றது, தண்ணியை கட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன சல்லித்தனமான விஷயங்கள்லாம் அரசியல் கட்சிக்காரங்க டெஃபினட்டா பண்ணுவாங்க. இதுக்கெல்லாமே விஜய் ரசிகர்கள் தயாரா இருக்கணும். இது மட்டும் இல்லாம தேவையில்லாத சிக்கல்கள், எக்ஸிஸ்டிங்கா பழைய கேஸு, தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்களையும் இவங்க என்கவுண்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இதை தாண்டி எல்லா சமூகத்தினருடன், இதை தாண்டி எல்லா மக்களிடமே அன்பா செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு விஜய் ரசிகர்கள் தள்ளப்படுவார்கள். ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நான் விஜய் ரசிகன், நான் ரஜினி படம் பார்க்க மாட்டேன், அப்படி இப்படி நான் அஜித் படம் பார்க்க மாட்டேன், தளபதி அப்படின்ற மாதிரி விஷயம் அன்னைங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஒரு மெச்சூர்டு சென்ஸுக்கு கொண்டு போகணும். அவங்களுக்கு அரசியல்னா முதல்ல என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும். படம் கிரேஸு கத்துறதுனால மேபி இவங்க கத்துறதை பார்த்து பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கறதுக்கான ஹைப் ஏறலாம். ஆனால் ஓட்டுன்றது, ஜனநாயகன்றது, தேர்தல்ன்றது அப்படி கிடையாது. இவங்க கத்துறதுனாலையோ, கை தட்டுறதுனாலையோ, விசில் அடிக்கிறதுனாலையோ அந்த இடத்துல பெருசா ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டா, அந்த மாற்றம்ன்றது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். கத்துறதுனாலையோ, கை தட்டுறதுனாலையோ, பேச்சை ஃபுல்லா கேட்கறதுனாலையோ ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிட முடியும் அப்படின்னா, சீமானும் அண்ணாமலையும் இந்த வாட்டி எலெக்ஷனை சூப்பரா ஜெயிச்சிருக்கணும். அதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிருந்துச்சு. அந்த பர்சன்டேஜுக்கான இன்க்ரீஸிவே கம்மியா இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல ஒரு கவர்ச்சியான பாலிடிக்ஸ், கைத்தட்டல் வாங்குற பாலிடிக்ஸ், பேச்சை கேட்க வைக்கிற பாலிடிக்ஸ்ன்றதை தாண்டி அந்த இடத்துல வேற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த வேற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து
தெளிவாக இது பண்ணணும். அதை தாண்டி இப்போ இருக்க மக்களுக்கு முக்கியமாக இருக்க பிரச்சனைகள்ல முதன்மையான விஷயம் வேலை வாய்ப்பு. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான விஷயங்கள்ல விஜய் என்ன திட்டம் வச்சிருக்காருன்றது கேட்கணும். இதெல்லாம் நீ விஜய் கிட்ட கேட்குறிய, இதை நீ திமுக கிட்டயோ அதிமுக கிட்டே கேட்பியா, மற்ற கட்சி கிட்ட கேட்பியா, பிஜேபி கிட்ட கேட்பியா, காங்கிரஸ் கிட்ட கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க சண்டைக்கு வரலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த பதிலை யார் தெளிவாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கான ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக பல பிரச்சனை இருக்குது. நம்ம அப்படியே போகிற போக்கில் பேசிட்டு போயிடலாம். ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மீட் வச்சோம், இங்கே வந்து 7,000 கோடி வந்துச்சு, இங்கே 6,000 கோடி வந்துச்சு, இங்கே 11,000 பேருக்கு வேலை கொடுத்தோம், அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு போயிடலாம். 7,000 கோடி செலவு பண்ணி 11,000 பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்குற அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,000 கோடி 11,000 கோடி, இந்த இடத்துல கோடியை கட் பண்ணிட்டு 7,000 17,000 ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 60 லட்ச ரூபாய் வேலை கொடுக்கறதுக்கே இந்த கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம இது பண்ணுற வேண்டியதாக இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு 60 லட்சம் நம்ம செலவு பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த 60 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டால் இன்னும் எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கவர்மெண்ட் சொல்லும் முத்ரா லோன் தரேன், அந்த லோன் தரேன், இந்த லோன் தரேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க லோன்ஸ் இருக்குது. அதுக்கு நிறைய பேரியர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் வாங்குறதுலேருந்து சரி ஆல்ரெடி வாங்கி கட்ட முடியாமல் போன விஷயங்கள், அதை தாண்டி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள்லேருந்து பல விஷயங்களில் ஜனங்க சிக்கலை சந்திச்சுட்டு வராங்க. அதை தாண்டி இப்போ இருக்க லேடிஸ்க்குலாம் முக்கியமாக என்ன விஷயம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உரிமை தொகை. இந்த உரிமை தொகையை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொடுத்து ஜனங்களை கெடுத்து வச்சுட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கொடுக்குற அந்த அமௌண்ட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு சாஃப்ட் கார்னராக அந்த ஜனங்களுக்கு பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விலைவாசி ஏறினாலும் பரவாயில்ல, அதை இந்த ஒரு 1000 ரூபாய் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இருக்குது. அது எல்லாமே என்கவுண்டர் பண்ணி இதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி விஜய் என்ன திட்டம் கொண்டு வரன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக மகளிர் நலன் சார்ந்து, குழந்தைகள் நலன் சார்ந்து பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதுக்கு விஜய் என்ன விஷயம் வச்சுருக்காருன்னு கேட்கணும். கல்வி சார்ந்த விஷயங்களில் நீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜேஇ நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஜேஇலாம் எத்தனை பேர் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் இல்லையா, தமிழ்நாட்டில் அதை இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்ட்ரன்ஸே இல்லையேன்னு நம்ம பேசிடலாம். ஆனால் ஐஐடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக சேர்றது கிடையாதுன்ற ஒரு கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கான அந்த ஒரு சோஷியல் ஸ்டிக்மா, இந்த ரிசர்வேஷன் சார்ந்த விஷயங்கள், காலகாலமாக இருக்கிற இந்த மது போதைப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள், இப்போ இதெல்லாம் மேஜரான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ். இதுக்கெல்லாம் விஜய் என்ன பதில் வச்சிருக்காருன்றது நமக்கு தெரியணும். இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பதில் சொல்லிட்டாருன்னா விஜய் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, ஒரு அரசியல் ஞானம் பெற்றவர் அப்படின்ற மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கலாம். ஏன்னா பல பேர் சொல்கிற வைக்கிற வாதம் என்னன்னா, இவ்வளோ நாள் சினிமாவில் நடித்தவர் எப்படி அரசியலில் ஜெயிப்பார், அவருக்கு என்ன அரசியல் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக விசிகாக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஆயிருந்துச்சு. என்ன கிளாஷ்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் சினிமாவில் நடிச்சிட்டா துணை முதல்வர் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசின விஷயம் தான் பரபரப்பாக இருந்துச்சு அவருக்கு. ஆனால் அவர் கேட்ட ஒரு விஷயம் நியாயமான ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழிக்கோ ராஜாக்கோ கிடைக்காத அந்த ஒரு வாய்ப்பு அது எப்படி உதயநிதிக்கு கொடுக்குறீங்க? இவ்வளோ நாள் அவங்க அப்பா இருந்தார், அவங்க தாத்தா இருந்தாருன்றதை வச்சு மட்டுமே இந்த டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ் நெப்போட்டிசம் கணக்காகவே அவங்களுக்கு கொடுத்துடலாமா? அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்றது இல்லையான்ற மாதிரி விஷயங்களாக இருந்துச்சு. திருமா ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே நியாயமான விஷயம் தான். திருமா மட்டும் இல்லை, அன்புமணிக்குமே அந்த ஒரு கேள்வி இருக்குது, தமிழக வாழ்வினர் கட்சி வேல்முருகனுக்கு இருக்குது, சீமானுக்கு இருக்குது, அண்ணாமலைக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அப்படின்ற ஒரு இயக்கத்தை எடுத்துகிட்டு உதயநிதி மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி பண்ணுற பாலிடிக்ஸ்க்கும் மற்ற கட்சியில் இருக்க பாலிடிக்ஸ்க்குமான வித்தியாசம் இருக்கும். இப்போது உதயநிதி பேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு திமுக தொண்டர்கள் இருக்காங்க. விஜய் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட தொண்டர்களை அவர் தான் இதுக்கப்புறமா தான் கட்டி எழுப்பணும். திமுகவோட தொண்டர்கள் பெரியார்கிட்ட இருந்து, அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டிலிருந்து, பெரியார்கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் அண்ணா கிட்ட இருந்து, கலைஞர்கிட்ட இருந்து, இந்த மாதிரி வழியாக வந்து ஒரு பெரிய ஒரு லெகசியாகவே அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அது அப்படியே தொட்டு அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட இல்லை. அப்போது விஜய் பண்ணுறப்போ இந்த ஒரு லெகசியை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை அவர் கொண்டு போகணும். இப்போ திருப்பி பெரியாரை பற்றி பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக எந்தெந்த இடத்துலலாம் பெரியாரை கோட்டை விட்டுச்சு. இப்போ இந்த முருகன் மாநாடு நடத்துலேருந்து அதை தாண்டி இந்த ஸ்கூலில் அந்த மகாவிஷ்ணு போன்ற அந்த பேச்சாளர்கள்லாம் வந்து பேசின விஷயங்கள்லேருந்து இதெல்லாமே விஜய் அட்ரஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் பெரியார் சார்ந்த சமூக நீதி சார்ந்த விஷயங்களில் திமுக சொதப்புச்சு, வேங்கை வயல் விஷயமாகட்டும் சரி, இப்போ இந்த பஞ்சாமிரதம் இஷ்யூ ஆகட்டும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து திமுக சரக்கு இருக்குது, எங்கெங்கெல்லாம் திமுகவோட சமூக நீதி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குன்ற விஷயங்கள்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணணும். திமுகன்னு மட்டும் இல்லை, அதிமுகவும் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் எதிர்கொண்டு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விஜய் ஃபஸ்ட்டே ஃப்ரேம் ஒர்க் பண்ணி எங்கெங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு சார்ட் ஒன்று வச்சுருக்கணும்.
எந்தெந்த கட்சி எந்தெந்த பீரியட்ல எந்தெந்த ஆட்சியின் போது யார் யார் கூட சேர்ந்து என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணாங்கன்றதெல்லாம் விஜய் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருந்தாருன்னா இவங்க கொடுக்குற சிக்கலெல்லாம் ஈஸியாக இவரால் சமாளிச்சுட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காரங்களையும் அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு இவர் அந்த தொண்டர்களை ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாற போகிறவங்கள இவர் அந்த என்லைட்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் அதுக்கான அந்த ஒர்க் ப்ராசஸுமே கொஞ்சம் பெருசு. இதை தாண்டி ஏறக்குறைய 68,000 பூத் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த 68,000 பூத்துக்குமே விஜய் எவ்வளோ பேரை பிடிச்சி போட போகிறாரு, அந்த 68,000 பூத்துக்கான ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஏற்கனவே ஆப் மூலயமா எவ்வளோ பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் அந்த 50 லட்சம் பேர் எவ்வளோ பேர் தான் உண்மையாக சேர்ந்துருக்காங்கிற விஷயங்கள்லாம் விஜய் சொல்லணும். அதை தாண்டி என்ன மாதிரியான பொறுப்புகள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளி கட்சியிலேருந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் யாருக்கு பொறுப்பு கொடுக்கணும், இதெல்லாம் தாண்டி விஜய்க்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது ஜாதின்ற ஒரு விஷயம். விஜய் போடுற பொறுப்பாளர்ல இருந்து அங்க போட போற வேட்பாளர் வரைக்கும் இந்த ஜாதின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு காலன்னு சொல்றதா ஒரு டெவில்னு சொல்றதான்னு தெரியல. அந்த ஒரு டெவில் எல்லா இடத்துலையும் துரத்துக்கிட்டே வரும். சென்னை போன்ற பெருநகரங்கள்ல அது பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகலை, எஃபெக்டா இல்லை அப்படின்னாலும் கிராமங்கள்ல ஜாதி பார்த்து ஓட்டு போடுற விஷயங்கள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டே போடாமல் ஏலம் விட்டு அதுக்காக ஓட்டு போடுற விஷயங்களுமே இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நேர்மையான முறையில் ஜனநாயக முறையில் வந்து இந்த விஷயங்கள் ப்ராக்டிஸ் ஆகாமல் இருக்கிற இடமா இன்னும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்திருந்த நந்தன் படத்துலையுமே அதை காமிச்சிருந்தாங்க. ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது. அதை தாண்டி லப்பர் பந்துலையுமே ஒரு சில விஷயங்கள்லாம் காமிச்சாங்க. இந்த விளையாட்டில் ஜாதி காரணமாக ஒருத்தனை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கடைசியாக திறமண்டு வரப்போ அந்த இடத்துல சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போவே அதுக்குள்ளவே ஒரு சில இடங்களில் பெரியாரோட பிறந்த நாளை கொண்டாடுற இடத்துலேயே 2-3 அணியாக இளைஞர் அணி தனியாக மகளிர் அணி தனியாக பிரிஞ்சு கொண்டாடினாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி முரண்பாடுகள்லாம் விஜய் வந்து முதல்ல களையணும். இந்த மாதிரி ஜாதிய அழுக்கோட இருக்கிறவங்கள விஜய் முதல்ல களைஞ்சி எடுத்து வெளியே போட்டுட்டாரு அப்படின்னா அவரோட அந்த வழின்றது பெரிய சிக்கல்களோ நெருடல்களோ இல்லாமல் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள ஒரு சில பிரச்சனைலாம் வச்சுட்டு கண்டினியூஸாக இந்த பிரச்சனைக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் விஜய். அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகளை எப்போ இறங்குவாருன்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த பிரச்சனைகள் இப்போ இருக்க எல்லா கட்சிகளிலுமே அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பல நேரங்களில் நாம் தமிழ் கட்சி, திமுக, அதிமுகன்னு பல கட்சிகள் இதை பற்றின ஒரு இதில் ஓடிட்டு இருக்கு. இதை தாண்டி ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒரு பர்டிகுலர் பீப்புள் ஓட்டு போட மாட்டான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி, தம்மு, சிகரெட் இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஏதாவது ஒரு சினிமா போஸ்டர் விட்டார்னா அதில் சிகரெட்டோ இல்லை தண்ணியோ இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இருந்து வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இந்த போஸ்டரை விடலாம், விஜய் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனம் வரும். அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப நியாயமாக இருக்கும். ஏன்னா பல லட்ச இளைஞர்கள் விஜயை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் படத்தில் நடித்தது சார்ந்த படத்தில் இருந்த இந்த மாதிரியான காட்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் விஜய் என்ன விளக்கம் கொடுக்க போகிறார், இல்லை விஜய் இதை புகை, போதைப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல என்ன சொல்ல வராரு ஜனங்களுக்கு அப்படின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பள்ளி வரை போதை மருந்துகள் உள்ளே பூந்துருக்கு. அந்த இடத்துல பள்ளி மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. குறிப்பாக இந்த கூலிப்பை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணக்கூடாது நாடு முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட்டுமே கேட்டுருந்துச்சு. இவ்வளோ பெரிய சிக்கல்களெல்லாம் நம்ம என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை டீட்டெயிலாக வச்சு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அரசியல் தெரிந்த அரசியல் மாற்றத்தை விரும்பக்கூடிய அனைவரின் பார்வையாகவும் இருக்குது. இதை தாண்டி விஜயோட மாநாட்டில் அவர் இந்த கொடியில் அந்த யானை ஏன் இருந்துச்சு, பூ அந்த ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தா விரைவில் சந்திப்போம் வாகை சூடுவோம்னு சொல்லியிருந்தாரு. அந்த வாகை பூ ஏன் இருந்துச்சு, யானை ஏன் இருந்துச்சு, அந்த 3 கலர் ஏன் இப்போ லெட்டர் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் அத்தனை கலர் ஸ்ட்ரிப்ஸு அந்த 3 அந்த கொடியில் இருக்க அந்த சிவப்பு மஞ்சளுக்கு வந்து ஜாதியை அடையாளப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த பச்சை கலர் நட்சத்திரம், ப்ளூ கலர் நட்சத்திரம் இதெல்லாம் ஏன் வச்சாருன்றதுக்கான கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சப்போஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா இந்த அரசியல் பயணம் வெகு நாட்கள் பயணிக்குமா அப்படின்றது தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்காக மட்டும் படம் எடுக்கலை. இது வேறு யாரோ ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறது கிடையாது. இது ஒரு சோஷியலான விஷயம். இந்த சோஷியலான விஷயத்தில் ஃபஸ்ட்டு அவர் எடுத்து வைக்கிற பாய்ச்சலே ஒரு புலிப்பாய்ச்சலாக இருந்துச்சு அப்படின்னா அவரோட வெற்றின்றது அதிரடியாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போய்கொண்டே இருக்கும். அப்படி இல்லை, ஓப்பனிங்லேயே வந்து இவ்வளோ லேக் இருந்ததே மிகப்பெரிய பிரச்சனையாக பல பேர் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா என்னப்பா இது சினிமாவுக்கு டேட்டு கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு இவர் இஷ்டத்துக்கு டேட்டு கொடுக்குறாரு, கொஞ்சம் கூட
பாலிடிக்ஸை சீரியஸாக எடுத்துக்க மாட்டுறாரு அப்படின்றமான கவலைகள்லாம் பல மூத்த குடிமகன்கள் சொல்லுனதை நம்ம கேட்டிருந்தோம். ஏன்னா பல பேர்கிட்ட விஜயோட பாலிடிக்ஸ் பற்றி கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட நல்ல விஷயம் தான், ஒரு யங்ஸ்டர் நிறைய நல்லா துடிப்பான ஒருத்தர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் பல விஷயம் சொன்னாலுமே, அவர் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு லேகெல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கசப்பான ஒரு விஷயமா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் இதுக்கப்புறம் இந்த எந்த ஒரு லேகும் இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த படத்துக்கு வாய்ப்பு தரத்தை தாண்டி விஜய் குறைஞ்சது இந்த 234 தொகுதியை 2, 3 வாட்டியாவது திருப்பி திருப்பி அவர் விசிட் பண்ணி அந்த கேன்வாசிங்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஃப்ளோவாக இருக்கணும். அதை தாண்டி கீழே அந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அதை அவர் எப்படி பில்ட் பண்ண போகிறாரு, அதுக்கு யார் யாரெல்லாம் பொறுப்பாளராக போட போகிறாரு, புஷி ஆனந்த் மேலேயே ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பல பேர் வைக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் யார் மூலியமாக இவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு, இல்லை அதை கண்டுக்காமையே விட்டுற போகிறாரா அப்படின்ற ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக இப்போ இருக்க பெரிய கட்சிகளில் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா பெரிய கட்சிகள்னு எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதிமுக எடுத்துக்கலாம். அதிமுகவில் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. எடப்பாடி அவர்கள் வந்து பெருசாக காது கொடுத்து கேட்க மாட்டாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சவுத் சைடில் இருக்கிறவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி அதுக்கு ஆர்பி உதயகுமார்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு மாற்றி இழுத்துலாம் பார்த்தாங்க. செவி வழியாக வந்த செய்தி தான் ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட தொண்டர்கள். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் இருந்துச்சு. மேபி இந்த சின்ன சின்ன தோல்விகள்லாம் அதுக்கான காரணமாகவும் இருக்கலாம். ஒரு சில இடங்களில் வேட்பாளரை வந்து சரியாக சூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பேசின மூத்த பத்திரிகையாளர்கள் பல பேர் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே பத்திரிகையாளர்கள் பல பேர் சொல்கிற விஷயங்கள் தான். அப்படி இருக்கிறப்ப விஜயும் அந்த மாதிரி சிக்கல்களையும் எதிர்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டே ஒரு கிளியர் கட்டான ஒரு பிளான் போட்டு அவர் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இவ்வளோ ஒரு பிரீத் ஸ்பேஸ் அவர் எடுத்துக்கிட்டாரு. இதுக்குள்ளே அவர் ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சுருந்தாருன்னா அவர் மாஸ். ஆனால் அவர் போடலை அப்படின்னா அவர் பாஸ் மார்க் வாங்குறதுக்கே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அப்புறம் எங்கேருந்து ஃபஸ்ட் மார்க் வாங்குவார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. இந்த எல்லா விஷயத்தோடு சேர்த்து விஜயோட ஸ்ட்ரென்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட அவருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு ஸ்ட்ரென்த்தாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட அவர்கிட்ட இருக்க செல்வாக்கு. பெருசாக எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை. கொள்கை மற்றும் இந்த செயல் திட்டங்களை தீவிரமாக அவர் சொல்ல ஆரம்பித்தார்னா அவர் ஸ்டார் பிளேயராக இருப்பார் நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில். இதை தாண்டி கூட்டணி அமைக்கிறதுல இருக்க வியூகம், இப்போ இருக்கிற கட்சிகளுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை தாண்டி கூட்டணி இவர் பலமான கூட்டணி அமைச்சா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா 2 பெரிய கட்சி தான், மற்ற கட்சி எல்லாமே சின்ன சின்ன கட்சி தான். மற்ற சின்ன சின்ன கட்சியெல்லாம் இவர் ஒருங்கிணைத்து சந்திப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்போதட்டிக்கல் கொஷின். அதுக்கான ப்ராசஸுமே ஜாஸ்தி. அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், அவங்களுக்கான இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இல்லை பெரிய கட்சியோடவே கூட்டணி வச்சு ஆல்ரெடி 3 எழுத்து மந்திரம் மீண்டும் ஒழிக்க போகுதுன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கிற அந்த 3 எழுத்து மந்திரத்தோட கட்சியோடவே போய் சேர போகிறாரா, கட்சியோட கூட்டணிக்கு சேர போகிறாரா, அதனால் ஒரு பெரிய மாற்றம் வருமானு கேட்டால் அந்த ஒரு கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் டைமுக்கு ஆட்சி மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஏன் அப்படின்னா என்னதான் சொன்னாலும் இப்போ பொலிட்டிக்கலாக பெருசாக ஆக்டிவாக இல்லாத மாதிரி தெரிஞ்சாலுமே அதிமுக தொண்டர் அளவில் ஒரு மிகப்பெரிய கட்சி. அது நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா டீப் த ரூட் யார் யாருக்கெல்லாம் அந்த பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான். அதிக தொண்டர்கள் இருக்க கட்சியாக முதல்ல பிரகடனப்படுத்தப்பட்டது அதிமுகவாக தான் இருந்துச்சு. அவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாகவுமே இருந்துச்சு. இப்போ அந்த கட்டுக்கோப்பு ஒரு சில இடங்களில் ஒரு சில பேர் விலகி நிற்கிறதுனால அந்த பிரச்சனையாக இருக்குது. மேபி அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்கனால அந்த கட்சியோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அப்படி இருக்கிறப்ப அப்படி ஒரு கட்சியோட விஜய் கூட்டணி வச்சாருன்னா அவருக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை அதை விட இந்த இப்போ இருக்க 2 கட்சியை விட மிகப்பெரிய ஒரு கொள்கையோட ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் திட்டத்தோட விஜய் வந்தார் அப்படின்னா அவர் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை ஜனங்க கொடுப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஏன் அப்படின்னா தமிழக மக்கள் கொள்கையை விட இந்த முகம் சார்ந்த விஷயங்களை முக்கியமாக எடுத்திருக்காங்க. அப்படி இருந்தால் ஏன்பா மோடியை ஜனங்க தேர்ந்தெடுக்கலை அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து கமெண்ட் போடுவீங்க. முகம் இருந்தாலும் அந்த முகம் நல்ல முகமா கெட்ட முகமா அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி அவர் வந்து தமிழ் பேச ட்ரை பண்ணார், தமிழ் பேசலை அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. குறிப்பாக இந்த இடத்துல விஜய் வந்து சொன்னது தமிழ் மகனாக உரிமையோடு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தமிழ் மகனுக்கு தமிழக மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு காத்திருந்து பார்க்கலாம். தமிழக மக்களுக்கு இந்த தமிழ் மகன் என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.